யூசிசியை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே நான் நிறைய இன்ஸ்டியூஷன் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஜஸ்ட் லைக் இது தான், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இது 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 அப்படின்னு முடிச்சுட்டாங்க. பட் அதையும் தாண்டி நான் யூசிசியில் பேசும்போது யூசிசியில் அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்தாங்க. நீங்கள் தொழிலை எவ்வளோ தூரம் கற்றுக்கணுமோ நுணுக்கத்தோடு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து மார்னிங் செஷன் தியரியாக இருக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் ப்ராக்டிக்கலாக இருக்கும். தியரி முடிச்சோன்னே ப்ராக்டிக்கல் செஷன் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததில் நாங்கள் என்ன ட்ராபேக் ஆகிறோம், இல்லை அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கோம்ன்ற அதையும் வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. சப்போஸ் அதில் டிஃபெக்ட் ஆச்சுன்னா நாங்கள் அதை எப்படி கிளியராக பண்ணலான்றதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சேர்த்தே சார் சொல்லி கொடுப்பாரு. இண்டிவிஜுவலாக கடை வைக்கிறதுக்கான எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ என்கிட்ட இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மொபைல் ஃபீல்டு ஏன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு கணக்கு சொல்லுவாங்க. கூகுளில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு இவ்வளோ ஒரு டாக்டர் வேணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனுக்கு மொபைல் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ஒரு ஃபோன் தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் 1க்கு 2 ஃபோன் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த டெக்னீஷியன்ஸாக நம்ம இருந்து மொபைல் ஃபீல்டில் என்ட்ரு ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்டோடையே நம்மளால் இந்த பிஸ்னஸ் நடத்த முடியும்.